நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறமிக்க, மறுபுறம் திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் செல்கிறது. ஒரு வழக்கறிஞனுடைய வாகனத்தின் மீது மோதுகிறது. உடனே நம்முடைய வழக்கம் போல் அந்த பாணியில் அடங்கமறு என்று திருமாவளவர்களுடைய பாணியிலே அவருடைய தொண்டர்கள் அவரை தாக்குகிறார்கள். இன்று வரை அந்த தாக்குதலுக்கு எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக திருமாவளவன் அவர்கள் 50,000 நன்கொடை பலருக்கு கொடுப்பதற்காக மாவட்ட செயலாளர்களிடம் கவலையுடன் நீங்கள் 10,000 அக்கௌண்ட்டில் போட வேண்டும், அக்கௌண்ட் சும்மா கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல அரசியல் நிகழ்வுகளுக்கு இடையே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று தாம்பரம் 2வது நாளாக என்று எண்ணுகிறேன், 3வது நாள் 2வது நாளாக என்று எண்ணுகிறேன், அவருடைய அந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய யாத்திரை அடுத்தடுத்த கட்டத்திற்கு 170 சட்டமன்றங்களை தாண்டி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இது போன்ற இந்த